ஏதோ ஒரு முக்கியமான வேலைய செய்யணும்னு நெனச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆனா வந்து இனம் புரியாத காரணத்தால தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்களா? இத வந்து என்ன சொல்றது? தள்ளி போடுதல் அல்லது வந்து ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இப்படி நீங்க தள்ளி போடுறீங்க? இது நீங்க வந்து சோம்பேறி கிடையாது. ஒரு விஷயத்த பண்ணாம இருக்கிறதுக்கு சோம்பேறி கிடையாது. அத பண்ணணுன்ற ஈடுபாடும் உங்களுக்கு இருக்கு. இருந்த போதிலும் ஒரு வேலைய நீங்க தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஏன் தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இது வந்து உங்களுக்கு மட்டும் இருக்கிற பிரச்சனை கிடையாது. இது ஏகப்பட்ட பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. டீப் ரூட்டடா சைக்காலஜிக்கலா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு பல காரணங்களும் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். இப்ப தள்ளி போடுதல், இல்ல ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுவோம்? பல வேலைகள போட்டு வச்சுட்டு, எதையாவது உட்கார்ந்து எடுத்து வச்சுக்கிட்டு, பகல் கனவு காண்றது அப்படின்றத சொல்லலாம். அதுக்கு அடுத்து என்னென்னலாம் காரணங்கள் இப்படி நம்ம தள்ளி போடுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்சைட்டி. ஆங்சைட்டின்றது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இனம் புரியாத பயம். ஏன் அடுத்து என்ன ஆகும்? இதனால செஞ்சா என்ன பிரச்சனை நடக்கும்? அப்படின்ற ஒரு இனம் புரியாத பயம் வரும். இந்த இனம் புரியாத பயம் எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீப் ரூட்டடா நம்ம பிரெயினோட வேலை என்னன்னா, நம்மள வந்து பாதுகாப்பா வச்சுக்கிறது வந்து நம்ம பிரெயினோட தலையாய கடமை. அதாவது பிரெயின்ல வந்து சிஸ்டம் 1, சிஸ்டம் 2 அப்படின்னு சொல்லலாம். இதுல சிஸ்டம் 1 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்கு எந்த விதமான பாதிப்பும் வரவிடாம நம்மள வந்து பாதுகாக்கிறது தான் இந்த சிஸ்டம் 1 வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ல ஒரு கல்லு வந்து நம்ம மேல விழுக போகுதுன்னா, உடனே கண் இமை மூடுதுல்ல. அந்த மாதிரி இந்த சிஸ்டம் 1 வேலை என்னன்னா, அங்க போகாத, இங்க போகாத, உனக்கு இந்த ஆபத்து ஏற்பட்டுரும், அந்த ஆபத்து ஏற்பட்டுரும் அப்படின்றது மூலமா, நம்மள நம்மளே பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு தான் பார்த்தீங்கன்னா, இந்த பிரெயினோட இந்த சிஸ்டம் 1 ஆக்டிவிட்டி. இந்த சிஸ்டம் 1 ஆக்டிவிட்டி என்ன சொல்லுது? "ஐய்யயோ! புதுசா எதுவும் பண்ணிறியா? பண்ணேன்னா ஏதாவது பிரச்சனை வந்துரும். அதனால உனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுறலாம். அத பண்ணாத." அப்படின்ற ஒரு தயக்கத்த ஏற்படுத்தும்போது, ஒரு புதுசா ஒரு வேலையில நம்ம ஈடுபடுறதுக்கோ, இல்ல ஒரு சிரமம் மிகுந்த ஒரு வேலையில ஈடுபடுறதுக்கோ, நம்மளுக்கு முழு ஈடுபாடு இல்லாம இருக்கிறதும் ஒரு காரணம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருமே வந்து சோம்பேறியே கிடையாது. இந்த வேலைய செய்யணும், இந்த வேலைய முடிச்சே ஆகணுன்றதுல ரொம்ப 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 ஆர்வமா இருந்தாலும், அந்த வேலைய ஆரம்பிக்கிறதுக்கோ, இல்ல செய்யறதுக்கோ பெரிய மனத்தடங்கலா நெறைய பேர் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா பண்ணணும். நான் பண்ணுனேன்னா யாருமே அதுல கொஸ்டினே கேட்கக்கூடாது. எவ்வளோ பெஸ்ட்டா பண்ண முடியுமோ, அவ்வளோ பெஸ்ட்டா பண்ணணும் அப்படிங்கிற மாரி ஆட்டிட்யூட் இருக்கிறதுனால என்ன ஆகும், வேலைய ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்தே ஆரம்பிக்காமலே அப்படியே வச்சிருப்போம். இதுவும் ஒரு மெயின் ரீசன் ஏன் நம்ம வந்து ப்ரொக்ராஸ்டினேஷன் பண்றோம் அப்படின்றதுக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். ஐய்யயோ! இத ஆரம்பிச்சுட்டு தோத்து போயிட்டோம்னா என்ன செய்றது? இது நமக்கு சரிப்பட்டு வருமா? இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? இந்த மாரிலாம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கும்போது என்ன ஆகும்? நம்ம வந்து தோத்துருவோமோன்ற பயத்திலேயே அந்த வேலைய ஸ்டார்ட் பண்ணாம, அப்படியே இழுத்தடிச்சு அப்படியே போட்டு வச்சுக்கிட்டு இருப்போம். இதுவும் ஏன் நம்ம வந்து ப்ரொக்ராஸ்டினேஷன் பண்றோம் அப்படின்றதுக்கு இதெல்லாம் உளவியல் ரீதியான காரணங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை இல்லாம ஏகப்பட்ட வேலை, ஏகப்பட்ட டெட்லைனோட இருக்கும்போது, நம்மளே ஒரு சோர்வடைந்து, இது என்ன செய்ய போறோம்? அடுத்து என்ன செய்றதுன்னே தெரியல. இவ்ளோ வேலை இருக்கும்ன்னும் போது, எந்த வேலையுமே ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். இதுவும் நடக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான காரணம், நம்மள நாமளே கம்ஃபோர்ட் ஜோன்ல ரொம்ப பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கிறது. எனக்கு அது அங்க போனா அந்த கஷ்டம் வந்துரும். இங்க போனா இந்த கஷ்டம் வந்துரும். ஏன் போணும்? பேசாம இருந்துடலாமே. இப்படி இருக்கிற மாதிரியே இது வந்து ஸ்டேட்டஸ் கோன்னு சொல்லுவாங்க. இருக்கிறத இருக்கிற மாரியே அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டு போயிட்டோம்னா, பிரச்சனை வராது. புதுசா ஏதாவது பண்ணா பிரச்சனையாயிரும். அப்படிங்கிற ரீசனுமே ப்ரோக்ராஸ்டினேஷனுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம். டூ மச் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஒரு ஒரு ஃபோன எடுத்து வச்சு நம்ம நோண்ட ஆரம்பிக்கிறோம்னா, அது எங்கெங்க கொண்டு போயி, எவ்வளவு தூரம் நம்மளோட பிரெயின டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. ஒரு மனிதன் ஒரு டாஸ்க்ல இருந்து இன்னொரு டாஸ்க்குக்கு பிரெயின வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டு, திரும்ப அதே டாஸ்க்குக்கு வரணும் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் 12 நிமிஷத்துக்கு மேல எடுத்துக்கிறதாம். இது நல்ல கான்சன்ட்ரேஷன் பவர் உள்ள ஒருத்தருக்கே. இதுல ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பவர் கம்மியா இருக்கிறவங்களுக்கெல்லாம் எவ்வளவு நேரம் எடுத்துக்குறும்னு பார்த்துக்கங்க. ஸோ, இதனால எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படும். இது எல்லாமே இந்த மாரி ரீசன்ஸ்க்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ, இத எப்படியெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டு டூ லிஸ்ட் ஒரு பக்காவா ஒரு பிளான போட்டு, இந்த நேரம் இத தான் பண்ண போறோம் அப்படிங்கிற பிளானிங் மூலமாவும் இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன நம்ம தவிர்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயுமே ஒரு பிரெட் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா, அது முழு பிரெட்டையும் ஃபுல்லா நம்ம கடிச்சு சாப்பிட்றணும் அப்படின்னா, சாப்பிட முடியுமா? முடியாது. சின்ன சின்னதா, சின்ன சின்ன பார்ட்ஸா பிரிச்சு, 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 பிரிச்சு கட் பண்ணி, கட் பண்ணி, கட் பண்ணி சாப்பிட்டோம்னா சாப்பிட்றலாம். அதே மாரி ஒரு பெரிய கஷ்டமான ஒரு டாஸ்க்க ஃபுல்லா நான் வந்து இத முடிக்கணும், முடிக்கணும்னு நினைக்காம சின்ன சின்ன டாஸ்க்கா எப்படி அத வந்து உடைக்க முடியும் அப்படின்னு பாருங்க. அத ஈஸியா சின்ன சின்ன டாஸ்க்கா உடைச்சிட்டீங்கன்னா, சின்ன சின்ன வேலையா முடிச்சிடலாம். முடிக்கிறதே தெரியாம நீங்க அந்த வேலைய மூவ் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிரலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு முக்கியமான டெக்னிக்கு. போமோடோரோன்ற டெக்னிக்கு. நம்ம வொர்க் பண்ணும்போதே நம்ம டயர்ட் ஆகாம பார்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஒரு சின்ன டைமர் மாரி நீங்க செட் பண்ணிக்கலாம். ஒரு 25 மினிட்ஸ் வொர்க் பண்ண வேண்டியது, ஒரு 5 மினிட்ஸ் சின்ன பிரேக்.
அதுக்கு அடுத்து ஒரு 25 மினிட்ஸ், அடுத்து ஒரு 5 மினிட்ஸ் பிரேக். இப்படி ஒரு 3 தடவ நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா, என்ன ஆகும்? ஓரளவு ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் நடந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் பிரேக். 3 டைம்ஸ் இந்த 25 மினிட்ஸ் சைக்கிள எக்ஸிக்யூட் பண்ணிட்டு 25 + 5 இத வந்து 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிட்டு, அதுக்கடுத்து ஒரு லாங் பிரேக். ஒரு 1/2 அன் ஹவர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பிரெயின் வந்து எக்ஸாஸ்ட் ஆகாம ஃபுல் கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு ஒர்க்ல இருக்கும். இது ஒரு டெக்னிக். ஏன் வந்து நம்ம திடீர்னு எக்ஸாஸ்ட் ஆகாம எப்படி நம்மளோட ஒர்க்க வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல டெக்னிக். இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த மாதிரிலாம் டிஸ்ட்ராக்ட் ஆகுறதுக்கு, இல்ல வந்து ப்ரொக்ராஸ்டினேட் ஆகுறதுக்கு என்ன ரீசன்னா, ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல நம்மளோட ஃபோக்கஸ் இல்லாம பல விஷயங்கள்லயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்போம். இது ஒரு மெயின் ரீசன் நம்மளோட டிஸ்ட்ராக்ஷனுக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். ஏகப்பட்ட நோட்டிஃபிகேஷன்ஸு, ஏகப்பட்ட டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷன்ஸு இந்த மாரி விஷயங்கள் தான். இது என்ன பண்ணலாம்? முடிஞ்சா அந்த ஆப்ப அன்இன்ஸ்டால் பண்ணிறலாம். இல்ல முடியலையா நோட்டிஃபிகேஷனையாவது ஆஃப் பண்ணலாம். சைக்காலஜிக்கலா என்ன சொல்றாங்கன்னா, ஃபோன நீங்க டேபிள்ல வச்சிருந்தாலே, அத வந்து எடுத்து என்னன்னு பார்க்கணும். எதுவும் நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வந்திருக்கா பார்க்கணும் அப்படின்ற ஒரு டெம்ப்டேஷன் உங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கும். ஸோ தட் அவுட் ஆஃப் த சைட் நீங்க ஃபோன வச்சுட்டீங்க அப்படின்னா, மிக மிக உத்தமம். இந்த மாரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல நீங்க இல்லாம இருக்கிறதுக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பக்காவா உங்களோட டேபிள்லயே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆஃபீஸ்ல ஒரு டீக்ளட்டர் பண்ணி, எதெல்லாம் தேவையோ அத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு, முடிஞ்ச அளவு டிஜிட்டல் இன்டராக்ஷன கம்மி பண்ணிட்டு, நீங்க உங்க வேலைக்கு என்ன தேவையோ அத மட்டும் நீங்க வச்சிருக்கீங்க. தேவையில்லாத விஷயங்கள்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, ஒரு நீட்டா ஸ்பேஸ் ஆர்கனைஸ் பண்ணாலே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன தள்ளி போடுறதுக்கு நெறைய சாத்தியக்கூறுகள் உண்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா, திங்கிங் அபௌட் திங்கிங். நீங்க என்ன யோசிக்கிறீங்க? உங்களோட மைண்ட் எப்படி இப்ப ஃபீல் பண்ணுது? அப்படிங்கிறதே நீங்க யோசிக்கலாம். சில சமயங்கள்ல ஒரு அன்ஈஸியா நீங்க என்ன யோசிக்கிறீங்க? நம்ம ஏன் அப்படி யோசிக்கிறோம்? ஏதோ ஒரு இனம் புரியாத பயம், இனம் புரியாத ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னா, ஜஸ்ட் கண்ண மூடி உங்களோட ஹோல் பாடி ஸ்கேன் ஃப்ரம் டாப் டூ பாட்டம் அப்படியே உங்களோட பாடிய ஸ்கேன் பண்ணிக்கிட்டே நீங்க அப்படியே ஃபுல்லா உள் மனசுல நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அப்படியே மைண்ட் வந்து சப்டில் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தட் இந்த குழப்பங்கள்லாம் மீறி உங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாவே வர ஆரம்பிக்கும். அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே வந்து அடுத்தவங்க மேலலாம் பரிதாபம் காட்டுவோம். அடுத்தவங்க மேலலாம் அன்பு காட்டுவோம். ஆனா நம்மகிட்ட சில சமயங்கள்ல என்ன பண்ணுவோம்? ஹார்ஷா நடக்க ஆரம்பிச்சுருவோம். எப்படி ஹார்ஷா நடக்க ஆரம்பிச்சுருவோம்? பக்காவா ஒரு டைம் டேபிள் போட்டு இப்ப இதுதான் பண்ணணும், இப்ப இதுதான் பண்ணணும். அடுத்தடுத்து இதுதான் அப்படின்ட்டு ரூல்ஸ் எல்லாம் பயங்கரமா எழுதி வச்சுட்டு, அது நடக்கலன்னும் போது என்ன ஆயிரும்? படார்ன்னு கிவ் அப் பண்ணி பழையபடிக்கு மொபைல் எடுத்து நோண்டுறது, டிவிய பார்க்குறது, இந்த மாரி தேவையில்லாத வேலைகள் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலாப்ஸ் ஆகி போக ஆரம்பிச்சுருவோம். அப்படி இல்ல. ஓகே தப்பு நடந்துருச்சு. நம்மளால அந்த டைம் ஷெட்யூல கீப் அப் பண்ண முடியல. பரவால்ல. இப்ப இருந்து நம்ம அடுத்து திரும்ப கன்டின்யூ பண்ணுவோம். அப்படின்றத ஒரு நம்மள நம்மளே ஃபர்கிவ் பண்ணா தான், நம்மளால வந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு மூவ் ஆக முடியும். ஸோ தட் திரும்ப இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் லூப்ல சிக்காம இருக்கும். ஸோ தட் இதுலருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்க மைண்ட ஃப்ரீயா வச்சுக்கிட்டு, ஒரு நல்ல பாயிண்ட்ல கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்ணி, இந்த மாரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு, சின்ன சின்ன பிட்ஸா நீங்க உங்களோட டாஸ்க்க பிரிச்சு, நீங்க அதுல ஃபுல் கான்சன்ட்ரேஷன் குடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பான முறையில ப்ரொக்ராஸ்டினேஷன தவிர்க்கலாம். இந்த கன்டென்ட் பிடிச்சிருந்தா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க ப்ரொக்ராஸ்டினேஷன் பண்றதுக்கு என்னெல்லாம் ரீசன் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி.